தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நெடிந்த உயரம், உயரத்திற்கேற்ப கட்டுமஸ்தான ஆஜானு பாகுவான தோற்றப்பொலிவு, கருமை நிறம், நீள்வட்ட வடிவ முக அமைப்பில் சிவப்பேறிய டெரர் கண்களையும் கடுமை மிக்க இறுகிய முக பாவனைகள் என காண்போரை சற்று கதிகலங்க வைக்கும் தோற்ற காரணிகள் மட்டுமின்றி பிரத்யேக குரல் வளத்தையும் தன்னகத்தை கொண்டவர்தான் சோலையம்மா என்ற ஒற்றை திரைப்படத்தின் மூலம் ஹீரோவுக்கு நிகராக கொடூர வில்லனாக தனது நடிப்பால் மட்டுமல்ல ரசிகர்களையும் பயமுறுத்திய கலை நாயகர் திரு கரிகாலன் ஆவார். இயக்குனர் கஸ்தூரி ராஜாவால் திரை உலகில் அறிமுகப்படுத்தப்பட்டு விஜயகாந்த், முரளி, அர்ஜுன், கார்த்திக் மற்றும் விஜய் என முன்னணி நாயகர்கள் அனைவருடனும் இணைந்து வில்லன் மற்றும் குணச்சித்திர நடிப்பால் முத்திரை பதித்தவர். நடிப்பு மட்டுமின்றி இயக்குனர், தயாரிப்பாளராக என தனது பன்முக திறத்தால் உயர்வு பெற்றவர். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய திரு கரிகாலன் அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், அவருடைய குடும்ப பின்னணி யாது, கலை பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர், எப்படி திரைத்துறையில் கால் பதித்தார், சிறப்பித்த திரைப்படங்கள் யாவை, கர்ம வீரர் காமராஜர் மீது கொண்ட பற்று காரணமாக ஆரம்பித்த தயாரிப்பு நிறுவனம் யாது, தயாரித்த திரைப்படங்கள் என்னென்ன, திருமண வாழ்வு, பிள்ளைகள் என அவர்தம் நினைவலைகள் கூறும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது விரிவாக காண்போம். 1968 ஆண்டு தமிழகத்தின் தென் மாவட்டமாம் நெல்லையில் உள்ள வள்ளியூர் பகுதியைச் சேர்ந்த கள்ளிக்குளம் எனும் சிற்றூரை பூர்வீகமாக கொண்ட கிறிஸ்தவ குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதிகளுக்கு பிறந்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகர் வளன் சர்க்குணம் எனும் இயற்பெயருடைய கரிகாலன் ஆவார். சகோதர சகோதரிகள் என மகிழ்ச்சிகரமான குடும்பத்தில் பிறந்த வளனின் பெற்றோர் சிறந்த பள்ளி ஆசிரியர்களும் ஆவர். இவ்வாறு கல்வி பின்புலம் கொண்ட குடும்பத்தில் பிறந்த வளவனானவர் பெற்றோரின் பேரன்பினாலும் உடன் பிறந்தோரின் பாச பிணைப்பினாலும் வளர ஆரம்பித்தவருக்கு ஏனோ தெரியவில்லை, 4 வயது முதலே கலைகளின் மீது பேரார்வம் உண்டாகத்தான் செய்தது. இதன் பேரில் ஊர் திருவிழாக்களில் இடம்பெறும் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்து வந்தவர் அப்போது தங்கள் ஊர் டென்ட் கொட்டாயில் வெளியாகும் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் திரைப்படங்களை விரும்பி காண்பதும் திரைப்படத்தில் இடம்பெறும் காட்சிகள் போன்றே வசனம் பேசி நடித்து காண்பிப்பதும் என அனைவரையும் வியக்க வைத்தே வந்தார். கலை பின்புலம் இன்றி கல்வி பின்புலமிக்க தங்கள் குடும்பத்தில் பிறந்த செல்ல மகனின் கலையார்வத்தை கண்டு வியந்த தாயாரும் மூத்த அண்ணனும் வளனின் கலையார்வத்திற்கு தடையேதும் கூறாமல் ஆதரவு கரம் நீட்டி வந்தனர். கண்டிப்பு மிக்க தந்தையை தவிர்த்து மற்ற உறவுகளின் ஆதரவினால் கலை ஈடுபாட்டால் மிளிர ஆரம்பித்த வளன் அவர்களும் தான் படித்த பள்ளியின் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் முதன்மை மாணவராக பங்கேற்றதுடன் அதில் இடம்பெறும் பாட்டு போட்டி, நாட்டிய போட்டி மற்றும் நாடகம் போன்றவற்றில் பரிசுகளை தட்டிச் செல்ல ஆரம்பித்தார். இவ்வாறு கல்வியுடன் கலையையும் நன்கு இணைத்துக் கொண்டு பயணித்து வந்தவர் 12ஆம் வகுப்பை தங்கள் ஊர் பிரபல பள்ளியில் வெற்றிகரமாக முடித்தவர். தன்னுள் வெளிப்பட்ட கலை கடலுக்கு வடிகால் தேடும் முயற்சியாக 1988 ஆண்டு சென்னை தரமணி திரைப்பட கல்லூரியில் இணைந்து நடிப்பிற்கான பயிற்சியை முறையாக பயின்று சிறப்புடன் முடித்தவர். இதன் பின்னர் சினிமாவில் நடிப்பதற்கான வாய்ப்புகளை தேடலானார். இதன் பேரில் வளனுக்கு நன்கு அறிமுகமானவர்கள்தான் சக நண்பர்களான வையாபுரி, பொன்னம்பலம் மற்றும் மன்சூர் அலிகான் உள்ளிட்டோர் ஆவர். இவ்வாறு திரை உலகில் கால்பதிக்க வாய்ப்பு தேடிய போதுதான் வளனின் உருவ அமைப்பு அடிப்படையில் வாய்ப்பு ஒன்று தேடித்தான் வந்தது. அதுவும் எவ்வாறெனில் 1989 ராஜகாளியம்மன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் பி. வாசு இயக்கத்தில் பிரபு, கௌதமி நடிப்பில் வெளியான பிள்ளைக்காக என்ற திரைப்படத்தின் மூலம் கதையின் வில்லன் நாயகர் நாகதேவனாக தோன்றிய ஆனந்தராஜின் அடியாட்களில் ஒருவராக என முகம் தெரியாத அளவிற்கு கால் பதித்த வளனுக்கு திரை உலக அறிமுகத்தால் வாய்ப்புகள் நாடி வரத்தான் ஆரம்பித்தது. ஆனால் அவ்வாறு தேடி வந்த வாய்ப்புகள் ஏனோ தெரியவில்லை, ஏதோ ஒரு வகையில் விலகித்தான் சென்றன. 1991 விஜயகாந்திற்கு கேப்டன் என்ற சிறப்பு அடைமொழியை வழங்கிய கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் வில்லனாகும் வாய்ப்பு வளனுக்கு வந்து பின்னர் ஏனோ தெரியவில்லை மன்சூர் அலிகானுக்கு செல்ல, இதே போல நாடோடி தென்றல் திரைப்படத்தில் கதையின் நாயகி ரஞ்சிதாவின் மாமன் கதாபாத்திரத்திலும் வாய்ப்பு வந்து அது பாண்டியனுக்கு போக என
பெரிய பட்ஜெட் ஹிட் திரைப்படங்கள் அனைத்தும் வளனை விட்டு விலக, இதனால் மனம் நொந்து போனவருக்கு சற்று ஆறுதல் அளிக்கும் வகையில் அமைந்த திரைப்படம்தான் 1991 அன்பாலயா பிலிம்ஸ் தயாரிப்பில் கஸ்தூரி ராஜா கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் வருண்ராஜ், செண்பகம், நந்தினி நடிப்பில் வெளியான தூதுபோ செல்லக்கிளியே என்ற திரைப்படமாகும். மேற்கூறிய கேப்டன் பிரபாகரன் மற்றும் நாடோடி தென்றல் திரைப்படங்களானது வளன் நடிக்க தேர்வு செய்யப்பட்டு சில சூழல்களின் காரணமாக கையை விட்டு நழுவிய திரைப்படங்கள் என்றால், படப்பிடிப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு அப்பாடா ஒரு வழியாக திரை உலகில் பிரதான கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க உள்ளோம் என நினைத்த வளன் சர்க்குணத்திற்கு பேரிடியாக உடல்நலக்குறைவு காரணமாக அவ்வாய்ப்புகள் பறிபோக, தனது அடுத்த திரைப்படத்தில் நடிக்க உறுதியாக வாய்ப்பு தருவதாக கஸ்தூரி ராஜா அளித்த வாக்குறுதியானது வளனுக்கு அப்போது ஏற்பட்ட மனவலிக்கு அருமருந்தாகித்தான் போனது. இதன் அடிப்படையில் 1992 கற்பக ஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் கஸ்தூரி ராஜா இயக்கத்தில் ராகுல், சுகன்யா நடிப்பில் கிராமத்து மனம் நிறைந்த சோலையம்மா என்ற திரைப்படத்தில் வைரவன் எனும் மனிதாபிமானமற்ற கொடும் வில்லனாக, எதற்கும் கட்டுப்படாத கதாபாத்திரமாக, இறுகிய முகம், சிவப்பேறிய கண்கள் என பயமுறுத்தும் தோற்ற பொலிவுடன் தோன்றி ரசிகர்களை கலக்கமடைய வைத்திருப்பார் வளன் சர்க்குணம் அவர்கள். இத்திரைப்படத்திற்காக வளன் சர்க்குணம் என்ற இயற்பெயர் இல்லாமல் கரிகாலன் என்ற வில்லன் கதாபாத்திர கலைஞராக தோன்றி முதல் திரைப்படம் எனினும் திரையார்வலர்களின் பெரும் வரவேற்பை நன்கு பெற்றிருப்பார். எவராலும் கட்டுப்படுத்த முடியாத கடும் வில்லனாக தோன்றிய கரிகாலன் கதையின்படி ஆண்களை கண்டால் அடித்து துவம்சம் செய்வதும், பெண் என்றால் இச்சையை தீர்த்து கொள்வதும் என வில்லன் கதாபாத்திரமாக நடித்தவர் இறுதியில் சோலையம்மா என்னும் சுகன்யாவால் கொல்லப்படும் நாயகராக தோன்றி நடித்திருப்பார். இத்திரைப்படத்தில் தேவா இசையில், கஸ்தூரி ராஜா பாடல் வரிகளில், எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி வசீகர பின்னணியில் ஒலித்த கூவுற குயிலு சேவல பார்த்து படிக்குது பாட்டு உள்ளிட்ட பாடல்கள் இன்று வரை மிக பிரபலமாகும். மேற்கூறிய திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் வில்லன் வரவாக மாறிப்போன கரிகாலனுக்கு இதனைத் தொடர்ந்து திரைப்பட வாய்ப்புகள் அணிவகுத்துதான் நின்றன எனலாம். இதன் பேரில் முரளியுடன் ரத்னா, பொன்னம்பலத்துடன் முதல் எச்சரிக்கை, வினித்துடன் மரவாதி கண்மணியே, நெப்போலியனுடன் கரிசக்காட்டு பூவே என நடித்து வந்த கரிகாலன் அவர்கள் விஜயகாந்துடன் ரமணா, தேவன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், அர்ஜுனுடன் அடிமை சங்கிலி, ராம்கேயுடன் கருப்பு ரோஜா, விஜயுடன் நிலாவே வா, பிரகாஷ் ராஜுடன் தயா, ஆதியுடன் அரவான் என தமிழ் திரைப்படங்கள் மட்டுமின்றி சில தெலுங்கு மற்றும் கன்னட திரைப்படங்கள் என இதுவரை சுமார் 60க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் வில்லன் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து சிறப்பித்துள்ளார். இதன் பின்னர் கால ஓட்டங்கள், புதுமுக வரவுகள் ஆகியவையின் காரணமாக திரைத்துறைக்கு சற்று இடைவெளி தந்த கரிகாலன் அவர்கள் ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட வியாபாரங்களில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அதில் வெற்றியாளராகவே வலம் வந்தார். 2005 ரோஷன் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் என்ற தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் வைரவன் என்ற திரைப்படத்தை இயக்கி நடித்தவர் தனது கலை உலக அனுபவங்களின் அடிப்படையில் வருடத்திற்கு குறைந்தபட்சம் சமூக அக்கறை கொண்ட 10 திரைப்படங்களை தயாரித்து வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கர்ம வீரர், காமராஜர் பெயரில் காமராஜர் கனவு கூடம் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பித்து திரைப்படங்களை வழங்க உள்ளார். கரிகாலன் வில்லனாக வலம் வந்த காலங்களில், அதாவது 1995 பாண்டியராஜன், மோகனா நடிப்பில் வெளியான வள்ளி வர போரா என்ற ஜனரஞ்சக காமெடி திரைப்படத்தில் K.S. மணி ஒளி இசையில் மால்குடி சுபாவின் துள்ளிசை குரலில் ஒலித்த ரூட்டுல ஜூட்டுல என்ற நாடோடி பாடலில் ஆஜானு பாகுவான தனது உடலை காட்டி மிரட்டுவதும், கம்பிகளை வளைப்பதும் என மிரட்டுபவரை ரசிகர்கள் மறந்திருக்க முடியாதுதான். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய கரிகாலன் அவர்கள் இறை நம்பிக்கை, தர்ம நெறிகளுடன் தனது காதல் மனைவி மற்றும் பிள்ளைகளோடு தனது வாழ்க்கை பயணத்தை இனிமையாக பொருள்படும்படி வாழ்ந்து வருகிறார். தனது வில்லத்தனமிக்க நடிப்பாலும், தயாரிப்பாளர், இயக்குனர் என்ற பன்முக திறத்தாலும் ரசிகர்களின் மனதில் மிரட்டும் வில்லனாக பதிந்து போன திரு வளன் சர்க்குணம் எனும் கரிகாலன் அவர்கள் திரை உலகில் இன்னும் பல சாதனைகள் படைக்க வேண்டும் எனவும், மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த வாழ்வில் வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி, இவரை போன்ற பன்முக வில்லன் கலைஞர்களான தமிழகத்தின் தவ புதல்வரும், சினிமாவை மிரள வைத்த பன்முகரும், நாடக உலகின் சாதனை ஹீரோவும், வெற்றி விழாவின் ஜிந்தாவாக, சின்ன கவுண்டரில் சக்கர கவுண்டராக, வேட்டைக்காரனில் வேத நாயகம் எனும் வில்லன் கதாபாத்திரங்களால் மலைக்க வைத்தவரும்,
பின்னணி குரல் சிறப்பு கலைஞருமான மறைந்த சலீம் கவுஸ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், பட்டதாரி கலைஞரும் வில்லன் மற்றும் நகைச்சுவை திறத்தால் ரசிகர்களின் மனம் கவர்ந்தவரும் சனியன் சகடை, பிச்சை பெருமாள் கதாபாத்திரங்களை ஏற்று இன்றைய தலைமுறையினர் மத்தியில் நிலை பெற்றவரும், பாச மகனின் மரணத்தால் மனதால் வேதனையுற்று உடலால் உருக்குலைந்து மறைந்து போன கோட்டா ஸ்ரீனிவாசராவ் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், கதை சக்கரவர்த்தியும் நடிகருமான பாக்யராஜின் முதல் கலையுலக ஹீரோவும், அறுவடை நாள், சின்ன பசங்க நாங்க திரைப்புகழ் மிரட்டல் நாயகரும், இயக்குனர், கதையாசிரியர் எனும் பன்முக சிறப்புகளை தன்னுள் கொண்டவரும், யாரும் எதிர்பாராத வண்ணமாக மறைந்து போனவருமான ஆர்.பி. விஸ்வம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது, தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட பன்முக வில்லன் கதாபாத்திர கலைஞர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற வில்லன் கதாபாத்திர கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன், பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.